मधुभोजदसार्हार्ह कुकुरांदक वृष्णभिः आत्मतुल्य बलैर्गुप्तां நாகைர் போகவதீமிவ. நாகலோகத்தின் தலைநகரான போகவதி நாகங்களால் பாதுகாக்கப்படுவதைப் போலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இடையான பலசாலிகளான போஜன், மது, தசார்கன், அர்கன், குக்குரன், அந்தகன் ஆகியோரை போன்ற விஷ்ணு வம்சத்தினரினால் துவாரகா பாதுகாக்கப்படுகிறது. பொருளுரை: நாகலோகம் பூமிக்கு கீழே அமைந்துள்ளது. அங்கு சூரிய ஒளி கிடையாது. நாகங்களுடைய தலைகளின் மீதுள்ள ஆபரணங்களின் ஒளிக்கதிர்களால் அக்கிரகத்தின் இருள் அகற்றப்படுகிறது. மேலும் நாகங்களின் சுகத்திற்காக அழகிய தோட்டங்கள், சிற்றாறுகள் போன்றவை அங்குள்ளன என்று கூறப்படுகிறது. அந்த இடமும் நாகலோக வாசிகளால் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அதை போலதான் துவாரகாபுரியும் விஷ்ணு வம்சத்தினரால் நன்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இவ்வுலகில் பகவான் வெளிப்படுத்தியதற்கு இணையான சக்தியை அவர்கள் பெற்றிருந்தனர். மதுபோஜதசார்ஹார்ஹ குக்குராந்தக விஷ்ணுபிஹி ஆத்மதுல்ய பலைர்குப்தாம் நாகைர் போகவதீமிவ. நாகலோகத்தின் தலைநகரான போகவதி நாகங்களால் பாதுகாக்கப்படுவதைப் போலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இடையான பலசாலிகளான போஜன், மது, தசார்கன், அர்கன், குக்குரன், அந்தகன் ஆகியோரை போன்ற விஷ்ணு வம்சத்தினரினால் துவாரகா பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணருடைய துவாரகா நகரம் அவருடைய சேவகர்களால் பாதுகாக்கப்படுது. அந்த சேவகர்கள் இங்கே கிருஷ்ணருக்கு இணையான பலசாலிகள்னு சொல்லப்படுறாங்க. அவங்களால பாதுகாக்கப்படக்கூடிய துவாரகையானது நாகங்களால் பாதுகாக்கப்படக்கூடிய போகவதிக்கு இணையாக சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான உயிர்வாளிகள் எத்தனையோ லோகங்களில் வசிக்கிறாங்க. அதில் நாகலோகமும் ஒன்று. நாகலோகத்தில் சூரிய ஒளி கிடையாது. அது பூமிக்கு கீழே இருக்குது. அந்த நாகலோகத்தில் எத்தனையோ நாகங்கள், பலதரப்பட்ட நாகங்கள் வசிக்கின்றன. அந்த நாகங்கள் எல்லாத்துக்குமே தலையில் சிறப்பான மணிகள் இருக்கும். அந்த மணியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமானது அதில் தான் அதுங்க வாழுதுங்க. ஸோ அங்கே எந்த ஒரு சூரிய ஒளியும் கிடையாது, இதர வெளிச்சமும் கிடையாது. ஆனால் மணியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமே அங்கே போதுமானதாக இருக்குது. அந்த நாகலோகத்தை பல்வேறு நாகங்கள் பாதுகாக்கின்றன. இந்த உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நாகங்களுடைய பாதுகாப்பு இருக்கோ அந்த இடமானது மற்றவர்களால் அணுகப்பட முடியாததாக இருக்குது. சில இடங்கள், சில பகுதிகள் இன்றைக்கும் கூட நாகங்களால் பாதுகாக்கப்படுறதா சொல்லப்படுது. அந்த பாதுகாப்பை மீறி யாராலையும் நுழைய முடியாது. பொதுவாக ஏன் இங்கே நாகலோகத்தையும் துவாரகாவையும் ஒப்பிட்டிருக்கிறாங்க? நாகலோகம் கீழே இருக்கக்கூடிய ஒரு லோகம், அதை ஏன் கிருஷ்ணருடைய துவாரகாபுரிக்கு ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகலோகம் மிகவும் பாதுகாப்பானது. நாகங்கள் ஒரு விஷயத்தை பாதுகாக்கின்றன அப்படின்னா அந்த விஷயத்தை யாராலையுமே அணுக முடியாது. தொன்று தொட்டு பார்த்தோம்னா பல நேரங்களில் பலவிதமான ரிஷிகள் அல்லது சாதுக்கள் யாருக்கு நாகங்களை வரவழைக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்க இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நாகங்களை பாதுகாப்புக்காக கூப்பிடுவாங்க. அது வழக்கம். சில மந்திரங்களின் மூலமாக, சில திறன்களின் மூலமாக, சித்திகளின் மூலமாக நாகங்களை இந்த உலகத்துக்கு வரவழைக்க முடியும். வரவழைத்து அந்த நாகங்களுடைய பாதுகாப்பு ஒரு விஷயத்துக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த விஷயத்தை வேற யாராலையும் தீண்ட முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உடுப்பியில் யாரெல்லாம் உடுப்பி போயிருக்கிறீங்களோ அங்கே
உடுப்பி கிருஷ்ணர் கிருஷ்ண மடத்துக்குள்ளாரையே, இன்றைக்கி இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ண மடத்துக்குள்ளாரையே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்கும், நாகங்களுக்கு. அங்கே மத்வாச்சாரிய வம்சத்தில் வந்த ஒரு ஆச்சாரியர் சில செல்வங்களை புதைச்சி அதுக்கு மேலே நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். வத்திராஜ் தீர்த்தானா? வத்திராஜ் தீர்த்தான் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு சந்நியாசி. ஒரு தடவை என்னன்னா, அவர் தன்னுடைய விக்கிரகத்தோட எல்லா இடங்களுக்கும் போவார். சன்னியாசிகள் அவங்களுக்கு பரியாய நேரம் போக அவங்களுக்குன்னு ஒரு சில அங்கே 8 அஷ்டமடங்கள் இருக்குது உடுப்பியில். 8 மடத்தில் இருக்கவங்களையும் ஒவ்வொரு மடத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க, மடாதிபதி. அந்த மடாதிபதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுழற்சி முறையில் அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பில் அவங்க அந்த காலகட்டம் முழுக்க அங்கேயே தான் இருப்பாங்க. மற்ற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, வெளியூர்களுக்கு போய். அப்படி போகும்போது அவங்களுக்குன்னு கையில் அவங்களுக்கு சொந்த விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகத்தை அவங்க கொண்டு போவாங்க, கூடவே கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஆச்சாரியர் தன்னுடைய விக்கிரகத்தை எடுத்துகிட்டு ஊராக போயின்னு இருக்கார் சிஷ்யர்களோட. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் ராஜாவோட நாட்டில் போய் அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்படி பூஜை பண்ணும்போது அந்த ராஜாக்களுடைய காவலாளிகள்லாம் இவர் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு மன்னர்கிட்ட போய் குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் பூஜை பண்ணுற இடமானது எந்த இடத்துல அந்த ராஜாவோட பையனை புதைச்சாங்களோ அந்த இடம். பொதுவாக இப்போ எல்லாம் மாறி போச்சு. அப்போ இருந்த முஸ்லீம் மன்னர்கள் கூட சிலர் வேறு மாதிரி இருந்தாங்க நிச்சயமாக. சில மன்னர்கள் அவங்க இந்துக்கள் அவங்களுடைய வழிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றாங்களாங்கிறதையும் பார்ப்பாங்க. அவங்க இடையூறு பண்ண மாட்டாங்க. அதனால் இவர் பார்த்தார், ராஜா பார்த்தார், ஐயோ எப்படி ஒரு மயானத்தில் போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பூஜையை நிறுத்துவார். இந்த இடத்துல என் பையனை நான் புதைச்சிருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது, இது பூஜைக்கு உகந்த இடம் கிடையாதுன்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்லுவார், நான் எந்த இடத்துல பூஜை பண்ணனோ அந்த இடத்துல யாருமே மரணம் அடைஞ்சிருக்க முடியாது, அது மயானமாக இருக்க முடியாதும்பார். எப்படி அது சாத்தியம்? என் பையனை நான் இங்கே தானே புதைச்சேன், உங்கள் பையன் சாகலை, அவன் செத்த இடத்துல நான் பூஜை பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த தோண்டுவாங்க. தோண்டினா அந்த பையன் மறுபடியும் உயிரோடு இருந்துருச்சு வந்துடும். அவன் செத்து போய் நீண்ட நாள் ஆயிருக்கும். ஆனால் ஆச்சாரியருடைய வார்த்தையினால் அந்த பையன் மறுபடி உயிர் தெழுந்து வருவான். அதனால அந்த ராஜா ரொம்ப திருப்தி அடைஞ்சு இவருக்கு நிறைய செல்வத்தை அள்ளி கொடுப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த செல்வத்தை எல்லாத்தையும் உடுப்பி கொண்டு வந்து ஒரு பூமிக்கு அடியில் புதைச்சி அதை க்ளோஸ் பண்ணி அது மேலே அவர் நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மத்வாச்சாரியர் அங்கே ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கிறார். அங்கே ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்குது உடுப்பியில். அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அக்ஷய பாத்திரம் அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாருக்கும் மத்தியானமும் சாயந்தரமும் ஒரு நாளைக்கு 2 வேளை பிரசாதம் போட்டுட்டே இருப்பாங்க. யார் உடுப்பி கோயிலுக்கு போனாலும் அங்கே மத்தியானமும் சாயந்தரமும் நல்ல தடபுடலான சாதம், சாம்பார், ரசம், சில நாள்களில் காய்கறி இருக்கும். அங்கே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறுவாங்க. ஸோ இது நித்திய பிரசாத விநியோகம் உடுப்பி கிருஷ்ண மடத்து கோயில்லையே. அங்கே எப்போவுமே அந்த பிரசாத விநியோகம் நடக்கணும்னு சொல்லி மத்வாச்சாரியர் சொல்லியிருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் அங்கேயே தங்கின்னு இருப்பாங்க, பிரசாதம் மட்டும் சாப்பிட்டு போயின்னு இருப்பாங்க.
ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி அங்கே வந்து பிரசாதம் சாப்பிடுவாங்க. ஸோ இவர் என்ன சொன்னார் இந்த ஆச்சாரியர்னா, என்றைக்காவது கலியுகம் முத்தி போய் மக்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது அப்படின்னா, அப்போ நீங்கள் இங்கே அடியில் இருக்கக்கூடிய செல்வத்தை உபயோகித்து கொள்ளலாம். அது வரைக்கும் இந்த செல்வமானது நாகங்களால் பாதுகாக்கப்படுகிறதுன்ட்டார். அந்த நாகத்தை பிரதிஷ்டை பண்ணி நாகங்களால் பாதுகாக்கப்பட்டது. நாகங்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளார யாருமே நுழைய முடியாது. அது சாத்தியமே இல்லை. இன்னொரு தடவை நான் ஒரு நிகழ்ச்சியும் கேட்டிருக்கேன். அதை நான் சோதிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்திருக்கிறதுக்கு. என்னென்னா, பூரி ஜெகநாதர் கோயில்லையும் ஜெகநாதருடைய சொத்துகள் நாகங்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு தடவை இந்தியாவில் அந்த எமர்ஜென்சி பீரியட், இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி பீரியட் இருந்தது. அப்போ நாட்டுக்கு சொத்து வேணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி எந்த இடத்துல நாகங்களால் பாதுகாப்பு இருக்கோ அந்த இடத்துக்குள்ளார மிலிட்ரி அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் ஒருத்தருமே திரும்பி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாகங்களால் ஒரு விஷயம் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அந்த விஷயத்தை யாராலையும் அணுக முடியாது. தொன்று தொட்டு அது ஒரு பழக்கம். அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாகங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் நீங்கள் அவ்வப்போது உடுப்பி ஏரியாவில் கேள்விப்படலாம். அங்கே நிறைய நாகங்கள் இருக்குது. சில நேரங்களில் இந்த நாகங்கள் மனிதர்களுடைய கண்கள்லையும் புலப்படும். நாகம் வந்து பார்த்திங்கன்னா தலை பெருசாக இருக்கும், வால் வந்து சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கும், 5 தலை 10 தலை கூட இருக்கலாம். தலை பெருசாக இருக்கும், வால் வந்து இவ்வளோ நீளம்தான் இருக்கும். தலை மட்டும் பெருசாக இருக்கும். 1 அடி 2 அடி நீளம் இருக்குமா, தலை மட்டும் பெருசாக இருக்கும். சில நேரத்தில் சில பகுதிகளில் யாராவது மக்கள் ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நாகம் அங்கே வந்து கண்டிச்சுட்டு போகும். சில பகுதிகள் இருக்குது இன்றைக்கும் உடுப்பி ஏரியாவில். அந்த பகுதியில் வந்து எந்த விதமான தவறான செயல்களுக்கும் நாகங்கள் வந்து இடம் கொடுக்கறது கிடையாது. நாகங்களுடைய பாதுகாப்பு அந்த மாதிரி. அதனால தான் நிறைய நேரங்களில் நாகங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது கூப்பிடப்படுது. மற்ற ரிஷிகளால் அவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்த நீ பாதுகாப்பாயாகன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நாகங்களுடைய தலைநகரம் எப்படி பாதுகாக்கப்படும்? நிச்சயமாக அதனுடைய பாதுகாப்பு வந்து சாதாரண யாராலையுமே ஒப்பிட முடியாத அளவு பாதுகாப்புடையது. அந்த மாதிரி துவாரகாபுரி பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. உண்மையில் சொல்லப்போனால் துவாரகாபுரி நாகலோகத்தினுடைய பாதுகாப்பை காட்டிலும் பல மடங்கு அதிகமான பாதுகாப்புடையது. சாக்ஷாத் பகவானே அங்கே இருக்கிறார். இருந்தாலும் இங்கே அது ஒரு ஒப்புமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண ஒப்புமை கிடையாது. வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமே. தேவலோகத்தை இந்திரன் பாதுகாக்கிற மாதிரி இங்கே பாதுகாக்கிறாருன்னு கூட சொல்லலாம். இல்லை எத்தனையோ லோகங்கள் இருக்குது, அத்தலை வித்தலை சுத்தலை மகாத்தலை ரசாத்தலைலாம் இருக்குது. அதெல்லாம் யாரோ பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி பாதுகாக்கப்படுற மாதிரி துவாரகையும் பாதுகாக்கப்படலாம்னு படுகிறதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே குறிப்பாக நாகங்களால் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாகங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட நாகங்களுடைய பாதுகாப்புனா என்னங்கிறது தெரியும், மக்களுக்கு புரியும். நாகங்கள் ஒரு இடத்துல பாதுகாக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளார யாராலையும் எதிர்த்தரப்பினரால் அணுக முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நாகங்கள் இங்கே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற. அதே மாதிரி நாகங்கள் எப்படி பாதுகாத்திருக்கோ அதே மாதிரி இங்கே பல்வேறு விஷ்ணு வம்சத்தினர் துவாரகையை பாதுகாக்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்பு துவாரகையை பாதுகாக்கிறது. அவங்க கிருஷ்ணரை போன்ற பலசாலிகள்னு சொல்லப்படுறாங்க. ஆத்மதுல்லிய பலைர், ஆத்மதுல்லிய கிருஷ்ணரை போன்ற பலம் கொண்டவர்கள். கிருஷ்ணரை போல பலம் கொண்டவர்கள்னா கிருஷ்ணருடைய கருணையினால கிருஷ்ண பக்தர்கள் சில நேரங்களில் சில சேவைகளை செய்யலாம். அப்படி கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின்படி கிருஷ்ணருடைய பலத்தினால சில பக்தர்கள் சில சேவைகளை செய்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து ஆத்மதுல்லிய பலைர் அப்படின்னா கிருஷ்ணரை போன்ற பலசாலிகள். ஏதோ அவங்கெல்லாம்
ஸ்வயமா பலசாலிகள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் கீதையில தெளிவா சொல்றார், பலம் பலவதாம் சாகம், பலவான்களின் பலம் நானேங்கிறார். எவ்வளவோ பலசாலிகள் இருக்கலாம், அந்த பலசாலிகளுடைய உண்மையான பலமானது கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. எல்லாருடைய பலமும் கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. கிருஷ்ணர் தான் உண்மையான பலசாலி, அவரால் கொடுக்கப்படக்கூடியதுதான் பலம். அதை சில நேரங்களில் சில பேர் புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். ஆனால் துவாரகாவாசிகள் கிருஷ்ணருடைய பலத்தினால தான் நாம் பலமுடையவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுறாங்க. அப்படி அவங்க புரிஞ்சு இருக்கிறதுனால கிருஷ்ணன் அங்கே பலத்தை கொடுக்குறார். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ சில பேர் புரிஞ்சுக்காமே இருக்காங்களே, அவங்களுக்கும் ஏன் கிருஷ்ணர் பலத்தை கொடுக்குறார்? அவங்களுக்கு கிருஷ்ணர் உண்மையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலமும் கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. ஆனால் அவங்க அதை அங்கீகரிக்கிறது கிடையாது. நம்ம பார்க்கிறோம், ஹிரண்யகசிபு பிரகலாதர்கிட்ட கேட்குறான், உனக்கு எங்கேருந்து இவ்வளவு பலம் வருது? ஒரு விதத்தில் ஹிரண்யகசிபு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்றான். பிரகலாதா, உனக்கு எங்கேருந்து இவ்வளவு பலம் வந்தது அப்படின்னா அவனுக்கு புரியுது, இவன் என்ன சின்னுண்டு பையன், சின்ன பையன், உனக்கு எங்கேருந்து பலம் வந்தது? எனக்கு எங்கேருந்து பலம் வந்ததுன்னு எனக்கு தெரியும். எங்கேருந்து பலம் வந்தது? எங்கிட்ட இருந்து வருது. நான் பலசாலி. உனக்கு இந்த வயசில் உனக்கு எப்படி இவ்வளோ பலம் வந்தது? எங்கேருந்து உனக்கு இவ்வளோ பலம் வந்ததுன்னு கேட்டான். அப்போ பிரகலாதர் பதில் சொன்னார், உங்களுக்கு எங்கேருந்து பலம் வந்ததோ அதே இடத்துல இருந்தால் எனக்கும் பலம் வருது. இது என்னடா இது? எனக்கு எங்கிட்ட இருந்தால் பலம் வருது, இவன் என்ன வேற மாதிரி பேசுகிறானே? இல்லை, எல்லாருடைய பலமும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வருது. கிருஷ்ணர் எப்போ ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட பணிக்கு நியமிக்கிறாரோ அப்போ அந்த பணியை அந்த நபரால் செய்யக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய திறனையும் அவர் கொடுக்குறார், அதுக்கான பலத்தையும் அவர் கொடுக்குறார். எப்போ ஒரு பக்தன் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா நான் உனக்கு இந்த சேவையை பண்ணுறேன், அல்லது எப்போ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தன்கிட்ட இந்த சேவையை இந்த பக்தன் பண்ணட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரோ அப்போ அந்த சேவையை செய்யறதுக்கான பலமானது தானாக அந்த சிஷ்யனுக்கு கொடுக்கப்படுது, அந்த பக்தனுக்கு கொடுக்கப்படுது. நம்மளுடைய சொந்த பலத்தினால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. யாரையும் பாதுகாக்கிறத பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? அர்ஜுனன் சொல்கிறான், இதில் சில அத்தியாயம் போனதுக்கப்புறம் பாண்டவர்களின் துறவு அந்த அத்தியாயத்தில் 15வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்லுவான் யுதிஷ்டிர மகாராஜ்ட்ட, கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருந்தப்ப என்னால் எல்லா காரியத்தையும் செய்ய முடிஞ்சது, யாராலையுமே செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செஞ்சேன், சிவபெருமானையே போரில் தோற்கடித்தேன், அதாவது தோற்கடிக்கிற சிவபெருமானையே போரிட்டு மகிழ்ச்சி அடைய செய்தேன். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் எத்தனையோ மக்களை என்னை எதிர்த்து நின்றவங்க எத்தனையோ பேர் என்னால் கடந்து வர முடிந்தது, எவ்வளவோ சாதனைகளை நான் செஞ்சுருக்கேன். அப்படிப்பட்ட சிறந்த வில்லாளியான நான் கிருஷ்ணர் இல்லாமல் போன காரணத்தினால ஒரு சாதாரண வேடனை என்னால் தோற்கடிக்க முடியல. அப்படின்னா கிருஷ்ணர் எப்போ சக்தியை எடுத்துடுறாரோ அப்போ ஒரு நபரால் செயல்பட முடியாது. நம்ம பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் எப்போ அவருடைய சக்தியை நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாரோ அப்போ நம்மளால் பக்தி தொண்டில் செயல்பட முடியாது. சில நேரத்துக்கு பார்க்கறதுக்கு நம்ம செயல்படுற மாதிரி தெரியலாம், ஆனால் அது வெறும் கொஞ்சம் காலம்தான். சில பிரபுபா சொல்லுவார், இங்கே இந்த ஃபேன் இருக்கு, இந்த ஃபேன் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபேன் எதனால சுற்றுது? எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் வருது, அதனால அந்த ஃபேன் சுற்றுது. ஆனால் அந்த ஃபேன் என்ன நினைக்குது? நான் தான் சுற்றுறேன், என்னுடைய சுத்துனால தான் எல்லாருக்கும் காற்று வருதுன்னு நினைக்குது. ஆனால் அங்கே கரண்ட் நின்ன உடனே அது என்ன ஆகுது? நின்றுடுது. உடனே நிற்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் சுற்றும். அங்கே பார், கரண்ட்டு நின்னா கூட நான் சுற்றுறேன் பத்தியா அப்படின்னு அது நினைக்கலாம்.
ஆனால் அது கூடிய சீக்கிரம் நிற்க போகுது. அது மாதிரி தான் கிருஷ்ண பக்தியில் நம்ம செயல்படும் போது கிருஷ்ணருடைய கருணை, அவருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம அவருடைய சேவையில் ஈடுபட முடியும். அவருடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா அவருடைய சேவையிலே நம்ம ஈடுபட முடியாது. சேவையில் ஈடுபடுறது தானே, நான் தானே ஈடுபடுறேன், கிடையாது. கிருஷ்ணர் கருணையோடு நமக்கு சேவை கொடுத்துருக்கார். அவர் நமக்கு சேவை கொடுத்துருக்கிறாரே, நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணுமோ ஒழிய நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறேன்னு நம்ம நினைக்க முடியாது. நான் பிரபுபாதருக்கு உதவி செய்கிறேன். நீ யாருப்பா பிரபுபாதருக்கு உதவி செய்கிறதுக்கு? உன்னுடைய திறன் என்னப்பா பிரபுபாதருக்கு உதவி செய்யுது? பிரபுபாதர் உனக்கு உதவி செய்கிறார். பிரபுபாதர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிறார். பிரபுபாதருக்கு நம்ம உதவி செய்ய போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் சில நேரத்தில் பிரபுபாதர் சொல்லுவார், நம்மளும் சொல்லலாம், நம்ம எல்லாரும் பிரபுபாதருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது உண்மையில் நம்ம போய் பிரபுபாதருக்கோ, நம்ம போய் ஆச்சாரியக்கோ, நம்ம போய் கிருஷ்ணருக்கோ சேவை பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்கிறோம், நிறைய நேரம் சொல்கிறோம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணருக்கு யார், நம்ம யார் சேவை பண்ணுறதுக்கு? அவருக்கு என்ன சேவைக்கு தேவையா என்ன? அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நம்மளுடைய சேவையை பெறுவதற்கு அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்காக நம்ம கோயில் கட்டுறோம். கோயில் அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் ஏன் கோயில் கட்ட சொல்கிறாருன்னா நமக்கு சேவை கொடுக்கறதுக்காக. அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், ராமர் நினச்சிருந்தார் அப்படின்னா ராமர் பாலம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது அவருக்கு லங்கைக்கு போகிறதுக்கு. அவர் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் பாலம் கட்டியிருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கான அந்த வானரங்களை எதுக்காக அவர் உபயோகிக்கணும்? எதுக்காக அப்படின்னா அந்த வானரங்களுக்கெல்லாம் சேவை கொடுக்குறார். அந்த வானரங்கள் அதுக்கு என்னென்ன திறமை இருக்குதோ அந்தந்த திறமைக்கு அதுங்க சேவை பண்ணுதுங்க. சின்ன வானரம் சின்ன கள்ளத்துக்கு போடுது, பெரிய வானரமான ஹனுமான் பெரிய கள்ளத்துக்கிட்டு போகிறார். ஒரு சின்ன அணில் அதனால் முடிஞ்ச மண்ணை தூக்கி கொட்டிட்டு போகுது. ஆனால் ராமரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமம். பெரிய சேவை செய்கிறான், சின்ன சேவை செய்கிறாங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. சேவை செய்கிறது தான் முக்கியம். முறையான மனப்பான்மையோடு ஒருத்தன் சேவை செய்கிறானா, கிருஷ்ணர் யாருக்காவது சேவை கொடுக்குறார் அப்படின்னா அந்த சேவகன் அந்த சேவையை மனமாற ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணர் ரொம்ப கருணையோடு எனக்கு இந்த சேவையை கொடுத்துருக்கிறார், இந்த சேவையை நான் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை ஒரு பக்தனுக்கு இருக்கணும். அப்போ கிருஷ்ணருடைய கருணை தானாக நமக்கு வரும், அந்த பலம் நமக்கு கிடைக்கும் அந்த சேவையை செய்யறதுக்கு. நம்ம என்னுடைய சொந்த முயற்சியினால் நான் சேவை செய்கிறேன் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ உடனடியாக நம்ம கிருஷ்ணருடைய கருணை இழந்துடும். சில நேரத்துக்கு நமக்கு அந்த பலம் இருக்கிற மாதிரி, நமக்கு அந்த திறன் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மையில் நம்மக்கிட்ட அந்த திறன் கிடையாது. எல்லாத்தையும் கிருஷ்ணர் எடுத்துடுவார். அப்போ நம்ம சில நேரத்தை கிருஷ்ணர் நம்மளை நமக்கு காட்டுறதுக்காகவே அது எல்லாத்தையும் எடுப்பார். சில நேரத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கேன், திடீர்னு கிருஷ்ணர் சுவிட்ச் ஆஃப் பண்ணார்னா எனக்கு பேச்சு வராது. திடீர்னு ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா மொத்தமும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாமல் போயிடும். எதையுமே செய்ய முடியாது. என்ன காரியத்தை செய்ய முடியும்? கிருஷ்ணர் அவருடைய கருணையை எடுத்துட்டார் அப்படின்னா, கிருஷ்ணருடைய கிருப்பை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பலம் பலவதாம் சாகம், பலவான்களின் பலம் நானே. கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார். நம்ம நினைக்கலாம் என்னுடைய சொந்த பலத்தினால நான் இதை செய்வேன் அதை செய்வேன், என்னை போல பலவான் யாரும் கிடையாது, என்னை போல அனுபவிக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. கிருஷ்ணர் இதெல்லாம் அசுர குணம்ங்கிறார். எந்த நேரத்தில் வேணாலும் கிருஷ்ணர் யாருடைய திறனை வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்க முடியும். எல்லாருமே அவரை சார்ந்தவர்கள். அதனால் நமக்கு இந்த மது, தசார்கன், அருகன், குக்குரன், அந்தகன் இவங்களை போல பலசாலிகளா, இவங்களை போல சில திறன் படைத்தவர்களா நம்ம இருக்கிறோம், செயல்படுறோம் அப்படின்னா அந்த திறனை நமக்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கருணை அப்படிங்கிறத உணர்ந்து என்றைக்கும் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும் ஒழிய நானும் கிருஷ்ணருக்கு சமானவன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இல்லை நான் கிருஷ்ணர் என்னால தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது ரெண்டுமே தவறானது. நான் தான் கிருஷ்ணரை பராமரிக்கிறேன்,
சில நேரத்தில் சில நமக்கு கோயிலெலாம் சில இந்த நன்கொடை கொடுக்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வச்சுப்பாங்க, என்னால் தான் அந்த கோயிலே நடக்குது அப்படின்னு. யாராலையும் கோயில் எந்த ஒரு தனிப்பட்ட நபராலையும் கோயில் நடக்கிறது கிடையாது. கோயில் கிருஷ்ணருடைய தொண்டுக்காக நடக்குது. அங்கே கிருஷ்ணர் கருணையோடு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அவருக்கு தொண்டு செய்கிறதுக்கு. நான் பணம் கொடுத்தா தான் அந்த கோயில் நடக்கும், நான் தான் கிருஷ்ணரையே மெயின்டைன் பண்ணுறேன், தப்பு. கிருஷ்ணர் தான் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறார், அதுதான் அடிப்படை தத்துவம். கிருஷ்ணர் தான் எல்லாரையும் பராமரிக்கிறார். நான் கிருஷ்ணரை பராமரிக்கிறேன்னு நினச்சா அப்போ அது மாயா. எந்த ஒரு அடிப்படை அறிவுமே கிடையாது. யாருமே கிருஷ்ணரை பராமரிக்க முடியாது. உயர்ந்த நிலையில் இருக்கலாம், யசோதாம்மா கிருஷ்ணரை பராமரிக்கலாம், ராதாராணி கிருஷ்ணரை பராமரிக்கலாம், இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம யாரும் கிருஷ்ணரை பராமரிக்கிறது கிடையாது. நம்ம யாரும் கிருஷ்ணரை காட்டிலும் பலசாலிகள் கிடையாது, கிருஷ்ணரோட சமமானவர்கள் கிடையாது. அவருடைய கருணையினால் நம்ம அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல சேவை பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அதை பாக்கியமாக கருதணும். அப்படி பாக்கியமாக கருதி செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம பக்தியில் மேன்மேலும் முன்னேற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், கருத்துகள்? ம் 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 நாகலோகம் கீழ் லோகமாக இருக்குது. அப்படிப்பட்ட கீழ் லோகத்தில் எப்படி இவ்வளவு வசதிகள் அவங்களுக்கு இருக்குது? உண்மையில் சொல்லப்போனோம் அப்படின்னா ஸ்வர்க்கத்திற்கு இணையான வசதிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு இணையான வசதிகள்னு சொல்லப்படுதுன்னா உண்மையில் அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது. நாகலோகம் அப்படின்னா நாகங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவன்கள், ஒரு தரப்பட்ட ஜீவன்கள். இந்த பூலோகத்தில் நம்ம நாகங்கள் வசிக்கிறது கிடையாது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பாம்புகள் வேற, நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகங்கள் வேற. ஸோ நாகங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு தரப்பட்ட ஜீவன்கள். அந்த ஜீவன்களுக்காக அந்த மாதிரியான ஒரு உலகத்தை பகவான் கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அந்த உலகத்தில் அவ்வளோ வசதிகள் அதுங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன் அவர் கொடுத்துருக்கிறார்? அந்த ஜீவன்களுக்கு அவர் வசதியை கொடுத்துருக்கிறார். மனுஷனுக்கு இது நடு லோகம். இந்த லோகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, மேலே கீழெல்லாம் வேற மாதிரி. அவங்க கிருஷ்ண கீதையில் சொல்கிறார், அதோ கச்சந்தி தாமசக. யார் தமோ குணத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கீழ்லோகத்திற்கு போகிறார்கள். ஸோ கீழ்லோகம் தமோ குணத்தில் இருட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்குது. அது கீழ்லோகம் தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு. இங்கே நம்ம வாழக்கூடிய உலகம் ரஜோகுணத்தில் இருக்கவங்களுக்கு. மேலே இருக்கக்கூடிய உலகமானது சத்துவகுணத்தில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த உலகம் ரஜோகுணத்தில் இருக்கவங்களுக்கு. கீழே தமோ குணத்தில் இருக்கிறாங்க. தமோ குணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அந்த இடத்துல ஆனந்தம் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வசதிகள் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. மாயை அதிகமாக இருக்கு, மாயை அதிகமாக இருக்கு, வசதிகள் அங்கே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட வெவ்வேறு தரப்பட்ட உயிர்வாளிகளுக்கு பகவான் வெவ்வேறு தரப்பட்ட லோகங்களை கொடுக்குறார். அது மாதிரி நாகங்களுக்கு கீழ் லோகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த கீழ் லோகத்திலையும் அதுங்களுக்கான வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் பகவான் எல்லாரையும் வாழ்கிறதுக்கான வசதிகளை கொடுத்து தான் வைக்கிறார். நரகலோகத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு துன்பங்கள் வருது. ஆனால் எல்லா லோகத்துலேயும் வசதிகள் கொடுக்கப்படுது. அதனால தான் கீழே இருக்கிறது பில் சொர்க்கம்னு சொல்லப்படுது. அதுவும் சொர்க்கத்தை போல தான், நல்ல வசதி இருக்கும், எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் அதுங்களுடைய உணர்வு தாமசம். பௌதிக செல்வங்க இருக்கிறனால அவங்க சத்துவகுணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பமானது சத்துவகுணத்தை சார்ந்த இன்பம். ஆனால் கீழே பார்த்தோம் அப்படின்னா தமோகுணம். இந்த பாம்பு நாகலோகத்தில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் தமோகுணத்தை சார்ந்தவை. கீழே எல்லா லோகங்களுமே தமோகுணம், தமோகுணம் நிரம்பியது. இன்பமானது பல்வேறு குணங்களில் இருக்கலாம், தமோகுணத்திலையும் இருக்கலாம், சத்துவகுணத்திலையும் இருக்கலாம். சத்துவ குணத்தில் இருக்கிறது ஒருத்தரை மேலே கொண்டு போகும், சமோ குணத்தில் இருக்கிறது ஒருத்தரை கீழே கொண்டு போகும். தவறு கிடையாது. அவங்கவுங்க எத்தகைய குணங்களை கொண்டு இருக்கிறாங்களோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் ஏற்பாடுகளை செஞ்சு தர.
யார் வந்து சத்துவ குணத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் அனுபவிக்கிறது கொடுக்குறார். ரஜோ குணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த உலகத்தில் அனுபவித்து கொடுக்குறார். தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு கீழ் லோகத்தில் அனுபவிக்கிறது கொடுக்குறார். தவறு செய்யக்கூடியவங்களுக்கு நரகுலகத்தில் தண்டனை கொடுக்குறார். ம் ம் வாசுகினால அப்படி கிடையாது. வாசுகி தமோ குணத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா சில லோகங்கள் சிலர் அந்த இடத்துல முக்கியமான தளபதியாக தலைவராக பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அது வேறுபட்டது. எல்லா பொதுவாக இருக்கக்கூடிய நாகங்களை பற்றி இங்கே பேசுகிறோம். அதில் நாகங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்களை பற்றிலாம் பேசலன்னு கிருஷ்ணசுரர் கீதையில் வாசுகி வந்து சிறப்பான ஒரு பாம்பு, சிறப்பான ஒரு நாகம், அதை குறிப்பிட்டு சொல்கிறார் கிருஷ்ணர். அதனால் நம்ம அவங்க வாசுகி எல்லாம் சாதாரணமாக ஈடுபட்டுறக்கூடாது. எல்லா தெய்வங்களோடையும் பாம்பு இருக்கிறதா காட்டுறாங்க. நாகலோகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் வழிபடப்படுகின்றன. நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா உடுப்பி ஏரியாவில் குறிப்பாக நாகங்களுக்கு நிறைய இடத்துல கும்பிடுறாங்க. நிச்சயமா. ஏன்னா அந்த நாகங்களுடைய குறிப்பிட்ட பணி என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். எனக்கு குறிப்பிட்ட விதத்தில் எப்படி, ஏன் அவங்களுடைய சிறப்புத்தன்மை என்ன. பொதுவாக மக்கள் வழிபடுறது, நாகங்களை வழிபடுறது பாதுகாப்புக்காக வழிபடுறாங்க. என்னை பாதுகாக்கணும் நீ அப்படிங்கிறதுக்காக வழிபடுறாங்க. ஏன் நம்ம நரசிங்கரை வழிபடுறோம்? இல்லை, இங்கே கூட சில நேரத்தில் பல தலைகளை கொண்ட பாம்புகளை பார்க்கிறோம். கிருஷ்ணலீலையில் காளியா தக்ஷகன் வரலப்பா. காளியா 1000 தலை. காளியா வேற ஒரு வருஷத்துல இருந்து வந்தது. அதுலேயே போட்டிருக்கு எங்க இருந்தது காளியா, எங்க இருந்து வந்தது. தக்ஷகன் நாகலோகத்தில் தான் இருக்கிறார். என்ன காரணம் தெரியல, ஆராய்ச்சி தான் பண்ணணும். என்ன காரணத்தினால அவங்க கீழ் லோகத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட லோகம். அந்த மாதிரி உடல் இருக்கக்கூடிய நாக உடம்பு இருக்கக்கூடியவர்களுக்காக அந்த லோகத்தை பகவான் கொடுத்துருக்கிறார். அந்த லோகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. வாசுகி, தக்ஷகன், எல்லா விதமான நாகங்களும் அந்த லோகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த உலகம் குறிப்பாக மனிதர்களுக்காக இருக்கு. சில லோகம் கந்தர்வர்களுக்காக இருக்கு, சில லோகம் தேவர்களுக்காக இருக்கு, சில லோகங்கள் வெறும்ன ரிஷிகளுக்காக இருக்கு. வெறும் ரிஷி தான். கீழ் லோகத்தில் அங்கேயும் வசதிகள் இருக்கு. அதனால அதுக்கு என்ன இருக்கு. ஆமாம், வியாதி வர்றது கிடையாது, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது, வயோதிகம் கிடையாது. அதனால தான் அது பில சொர்க்கம்னு சொல்லப்படுது. கீழே இருக்குன்னா நீங்கள் கீழேன்னா தரத்தில் கீழேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. லொக்கேஷனில் தான் கீழே இருக்காது. இங்கே பாருங்க, 14 ஸ்டோரி பில்டிங் இருக்குங்க, 14 மாடி கட்டடம் இருக்குது. ஒவ்வொரு கட்டடத்துக்கும் வெவ்வேறு தரமான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் கீழே இருக்கிற கட்டடம் வந்து இருக்கிறதுலே கீழே அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு சில வசதிகள் இருக்கு, மேலே சில வசதிகள் இருக்கு, நடு லோகத்தில் தான் வந்து எல்லாமே மாறி மாறி இருக்கு. கீழ் லோகத்தில் வசதிகள் இருக்கு, வசதிகள் இல்லாமல் கிடையாது. வீழ்ச்சி அடைகிறவங்க அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து தவறு செய்கிறவங்க வந்து நரகலோகத்துக்கு போகிறாங்க. நரகம் வேற, கீழ் லோகம் வேற. கீழ்லோகம் வந்து யார் தமோ குணத்தில் மூழ்கி கிடக்கிறாங்களோ அவங்க கீழ்லோகத்துக்கு போகிறாங்க. இல்லை தமோ குணமான ஆனந்தத்தை அடையிறதுக்கு ஆசைப்படுறவங்க வந்து கீழ்லோகத்துக்கு போய் அங்கே தமோ குணமான ஆனந்தத்தை அடைகிறாங்க. சில நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா,
இந்த உலகத்தில் சில பேர் வந்து தமோ குணத்தில் புண்ணியம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன்லாம் கீழே பில் சொர்க்கத்துக்கு போவான்னு. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய இன்பமானது தமோ குணத்தை சார்ந்தது. சில தானம்லாம் பண்ணுறான், இல்லை ஏதோ புண்ணியம்னு நினச்சிட்டு அவன் ஏதோ காரியத்தை செய்கிறான், ஆனால் அது வந்து தமோ குணத்தில் செய்யப்படுது அப்படின்னா அப்போ அவன் வந்து கீழே போகிறான். அவனுக்கு அதுக்கான இன்பம் இருக்குது, ஆனால் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போக முடியாது, அது உயர்ந்த இடம். ஜனமேஜயர் ஏன் நாகலோகத்துலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாரு. நாகலோகத்தில் இருந்து அதான் சொல்கிறேனே, ரிஷிகள் அவங்க குறிப்பிட்ட மந்திரங்களின் மூலமாக நாகங்களை வரவழைக்க முடியும். அதன்படி தான் ஜனமேஜயர் நடத்தின யாகத்தில் வந்து எல்லா விதமான நாகத்தையும் எல்லாத்தையும் கொண்டார். கடைசியில் தக்ஷகன் மட்டும். சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சில பக்தர்கள் சிலர், எல்லா பக்தர்களும் யாராவது சிலரால் பக்தி தொண்டில் வர்றதுக்கு உதவப்படுகிறார்கள். அப்படி பக்தி தொண்டில் வர்றதுக்கு உதவுனவங்க வந்து சில நேரத்தில் நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன், நீ எப்போவுமே என் காலடியில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறது உண்டு. அப்படிப்பட்ட விருப்பத்தை காரணத்தினால சில நேரங்களில் சில பக்தர்கள் வந்து அவங்களுடைய ஸ்தானத்திலேருந்து மேலே எழுச்சி பெற முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கேள்வி என்ன? அந்த மாதிரி நபர்களோடு நம்ம வந்து கூட இருக்கிறது சரியா தவறா? யாரால் பக்தி நமக்கு கிடைத்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க கூடவே இருக்கிறது சரியா தவறா? உண்மையில் நீங்கள் வந்து இந்த நபர் என்னுடைய பக்திக்கு உதவியாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா, இயற்கை வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது, வைஷ்ணவர்கள் கூட இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக அது ஏற்கப்படுது. வைஷ்ணவ சித்தாந்தம் என்றைக்குமே வந்து நமக்கு உதவி செய்த பக்தர்களை எரிஞ்சிட்டு போகிறது கிடையாது. மாயாவாதிகள், அத்வைதிகள் அவங்களுடைய சாதனால ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா குரு தியாகம். குரு தியாகம் அப்படின்னா குருவை வந்து தியாகம் பண்ணுறது, குருவை வந்து விட்டுறது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவர்கள் எப்படி குருவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்களோ, வைஷ்ணவர்கள் எப்படி குருவை கருதுகிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் கருதுவாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா குருவை வந்து தியாகம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நானும் என்னுடைய குருவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நானே வந்து நாராயணர் ஆகிட்டேன், எனக்கும் நாராயணருக்குமே வித்தியாசம் கிடையாது, எனக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ அவங்க என்ன உதாரணம் கொடுப்பாங்க அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் ஒரு ஏணி மாதிரி. நீ மேலே மாடிக்கு ஏறுறதுக்கு உனக்கு ஏணி தேவை, ஏறினதுக்கப்புறம் அந்த ஏணி உபயோகம் இல்லை, ஏணி உங்களுக்கு எதுக்கு தேவையான்னு, ஏணி தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாயாவாதம். வைஷ்ணவர்கள் அப்படி கருதுறது கிடையாது. வைஷ்ணவர்கள் நமக்கு எந்த காலகட்டத்திலையும் எந்த பக்தர்கள் எல்லாம் நம்மளுடைய பக்தி தொண்டில் முன்னேறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்களோ நிச்சயமாக நம்ம எப்போவுமே சொல்லப்போனால் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு விசுவாசத்தோடு இருக்கணும். அது அவசியம். பக்தி தொண்டில் யார் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்களோ, உனக்கு என்ன, உனக்கு தெரிஞ்சதோடு இப்போ நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னொரு குரு கிட்ட போகிறேன், இன்னொரு வைஷ்ணவர்கிட்ட போய் கற்றுக்கிறேன் அப்படின்னா அது முறையான வைஷ்ணவ நடத்தை கிடையாது. நம்ம பார்க்கலாம், வைஷ்ணவ வரலாற்றில் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையுமே வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு விசுவாசத்தோடு அவங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ராமானுஜாச்சாரியர் அவருக்கு 5 சிக்ஷா குரு, எல்லார் மேலேயும் அவர் எப்பவுமே மரியாதையோடு நடந்து கொண்டார். ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜர் அவருடைய சிக்ஷா குருமார்களை காட்டிலும் இது சொல்கிறது ஒரு விதத்தில் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குருமார்கள் எல்லாரை காட்டிலும் அவர் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தார் ராமானுஜாச்சாரியர்.
இருந்தாலும் ராமானுஜர் என்றைக்குமே நான் என்னுடைய குருமார்களை காட்டும் எனக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்தவங்க காட்டும் நான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் வந்து என்றைக்குமே நினச்சது கிடையாது. அப்படி நினைக்கிறது வந்து வைஷ்ணவ சித்தாந்தம் கிடையாது, அது மாயாவாதம். இருந்தாலும் நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் சில பக்தர்கள் சிலருடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு மறுக்கலாம். அதுக்கு உண்மையான காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி காரணங்கள் உண்மையான காரணங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை அவங்களுடைய சொந்த அகங்காரத்தினால அவங்க ஒரு பக்தர் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னா அப்போ நம்ம அதை காட்டிலும் மூத்த பக்தர்கள்ட்ட கொண்டு போகலாம், அவங்கக்கிட்ட அறிவுரை கேட்கலாம், குறிப்பிட்ட அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த அறிவுரையின்படி செயல்படலாம். அதுதான் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு பக்தியில் உதவுனாங்களோ பல்வேறு நிலைகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், இருந்தாலும் அட்லீஸ்ட் தூரத்துலேருந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கலாம். யாரையும் நம்ம வந்து அவமரியாதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்தில் சிலர் தங்களுடைய ஸ்தானத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம். அப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் தீமை வரப்போகுது. யார் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தீமை வரப்போகுது. அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சும்மா மடத்தனமாக அவங்க கூடயே ஒட்டின்னு இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா சப்தம் இல்லாமல் ஒதுங்கிக்கலாம், சப்தம் இல்லாமல் ஒதுங்கிக்கலாம். அப்படி ஒதுங்கிறது மூலமாக நம்ம என்றைக்குமே நம்மளுடைய பக்தியில் எந்த ஒரு தடையும் இருக்காது. அதனால் எந்த தவறும் கிடையாது. ஏனே ஒதுங்குற நீ எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னா சில நேரத்தில் சில விஷயங்களை நம்ம அனுசரித்து போகிறதும் நடைமுறைக்கு அவசியமாகும். இருந்தாலும் வைஷ்ணவ சித்தாந்தம் எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டவனாக வாழணும் அப்படின்னு தான் சொல்லித்தருது. நமக்கு உதவணவங்களை எடுத்தெறியறது கிடையாது. ஏன் சில நேரத்தில் சில பேர் அதுதான் சொல்கிறேனே, முதல்ல ஒருத்தர் வந்து அதுதான் ஆச்சாரியர்களை கொடுக்குறாங்க, என்றைக்குமே யாரும் குருவை நிந்திக்கக்கூடாது, குருவை தாண்டி போகக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் உண்மையான குரு யார் அப்படிங்கிறது என்னை பார்த்து செயல்படணும். ஒருத்தவங்க உண்மையான குருவினுடைய ஸ்தானத்தில் இருந்து செயல்படலை அப்படின்னா அப்போ அவங்க உடனடியாக நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகுறாங்க. அந்த இடத்துலயே அது வீழ்ச்சி அடைந்ததாயிடுது. குருவினுடைய உண்மையான குரு அப்படிங்கிறவர் என்றைக்குமே உண்மையான ஸ்தானத்தில் நிலை பெற்றவராக இருக்கணும். அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் பிறண்ட பிறகு அவர்கிட்டே ஒட்டிண்டு இருப்போம் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து குருவுக்கும் நல்லதல்ல, சிஷ்யனுக்கும் நல்லதல்ல. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதான் சொல்கிறேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும், அதன்படி ஒருத்தர் செயல்படலாம். பல நேரத்தில் பலர் பல மாதிரி நினைக்கலாம். சிஷ்யனுடைய தகுதிகளில் ஒன்று என்ன அப்படின்னா குருவினால் நிந்திக்கப்படுறது, குருக்கிட்டேருந்து திட்டு வாங்குறது தயாராக இருக்கணும். அது சிஷ்யனுடைய தகுதிகளில் ஒன்று. ஐயையோ இந்த குருகிட்ட போனால் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பார், நம்ம வேறு குருகிட்ட போகலாம், யார் என்றைக்குமே நம்மளை திட்டமாட்டார் அப்படின்னா அப்போ அது சிஷ்யன் தன்னுடைய தகுதியை இழக்கிறான். குரு சில நேரத்தில் திட்டலாம், திட்டாமல் இருக்கலாம், அது அவருடைய சுதந்திரம். ஆனால் சிஷ்யனானவன் குருக்கிட்டேருந்து திட்டு வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சிஷ்யனுடைய தகுதிகளில் ஒன்று. நான் தான் சொல்லிட்டேனே, நான் முதிர்ச்சி அடையாத பக்தரோ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லித்தரார் அப்படின்னாலே அங்கே வந்து அது குரு ஸ்தானம் ஆயிடுது. எந்த நிலையிலேருந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் அது ஓரளவுக்கு குரு ஸ்தானம் ஆயிடுது. அந்த ஸ்தானத்துக்கு நம்ம என்றைக்கும் மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் விலகிட்டார் அப்படின்னா
அல்ல அந்த ஸ்தானத்தை அவர் வந்து முறையாக செயல்படுத்தாமல் இருந்தார் அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள நம்ம நிராகரிக்கிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். எப்படி செயல்படணும் ஒவ்வொரு கேஸையும் பார்த்து தான் சொல்ல முடியும். நான் தான் சொன்னேன், எப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கோ அப்போ அவங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒழிய இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பொதுவாக இருக்கக்கூடிய வைஷ்ணவ சித்தாந்தம் என்னென்னா, நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு உதவி செய்தவர்களுக்கு நம்ம என்றைக்கும் நன்றி கடன் உடையவராக இருக்கணும், என்றைக்கும் விசுவாசத்தோடு இருக்கணும். அவங்க வந்து அவங்களுடைய ஸ்தானத்திலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் அதான் சொல்கிறேனே, ரிஷிகள் அல்லது முனிவர்கள் அவங்களுடைய சக்தியினால் அந்த நாகலோகத்தினுடைய பாதுகாப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. இன்னும் நாகங்களின் மூலமாக இந்த உலகத்துலேயும் சில பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வராங்க. அங்கே இருந்துட்டே இங்கே பாதுகாக்குதா, இங்கே இருந்தே இங்கே பாதுகாக்குதா, எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்தந்த ரிஷிகளுடைய திறனை பொறுத்து இருக்குது. ஒரு நாகத்தையே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பாதுகாக்க வைக்கலாம், இல்லை நாகத்தினுடைய சக்தியினால் அது அங்கேருந்தே கூட இங்கே பாதுகாக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ரிஷிகளுடைய திறனை பொறுத்து இருக்கு. ஏன் விஞ்ஞானிகள் கீழே போய் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல? போய் கேளு, அவங்களுக்கு தெரியாது, எங்கே போனாங்கன்னே தெரியாது. தப்பு செஞ்சது தக்ஷன். வெளிப்படையாக பார்க்கும்போது தக்ஷனால், அதாவது தக்ஷனை ஒரு நிமிஷம் தக்ஷனை கொல்லணும் அப்படிங்கிறது விருப்பம். அதுக்காக கடைசியாக அப்புறம் மற்ற தேவர்களுடைய வேண்டுகோளின்படி அவன் வந்து அந்த தன்னுடைய நிலையிலிருந்து மாறிடுறார் ஜனமேஜயர். ஆனால் ஜனமேஜயனுடைய விருப்பம் வந்து தக்ஷனை கொல்லணும், அதுக்கு கும்பலோடு சேர்த்து கொண்டரணுங்கிறது விருப்பம். உதாரணம் கொடுக்கட்டுமா? கான்ட்ரவர்ஷியல், சிக்கலான ஒரு உதாரணம். ஆனாலும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வேறு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ பின்லேடனை கொல்லணும்னு சொல்லி அமெரிக்கா அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் எதுக்குடா பின்லேடனை கொல்லணும், மொத்த பேரையும் போட்டு தள்ளுறான்னு சொல்லி எல்லாரையும் போட்டு தள்ளினாங்க. சில நேரத்தில் அது நடைபெறது உண்டு. ஒருத்தவங்களை கொல்லணும்னு நினைக்கும் போது அந்த வம்சம் அல்லது அந்த இனம் அல்லது அந்த ஆளுங்க எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு வருது, எல்லாரையும் மொத்தமாக கொண்டு வரணும்னு. ஸோ அது மாதிரி சில நேரத்தில் சிலர் வந்து மொத்த வம்சத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முன்ன போகலாம். வெறுப்பு வந்து ஒருத்தன் மேலே இருக்கலாம், அந்த வம்சத்தையே கொண்டாடணும், அந்த இனத்தையே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்யலாம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா நாகத்தையும் கொண்டாடணும்னு தான் முடிவு பண்ணார் ஜனமேஜயர். அதை பின்ல கொண்டுட்டாங்களே, அங்கே கொண்டுட்டாங்க, இதில் விட்டுட்டாங்க, இவரை விட்டுட்டாங்க, தக்ஷகனை விட்டுட்டாங்க. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.